டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஆன் டைம் இந்த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணணும். வி ஆர் ஆன் டைட் டெட்லைன். ஓகே? ஓகே சார். Guys, I'll be back in a moment. You carry on. ஓகே sir. என்னடா இது? வாட்டர். உண்மை சொல்லு. ஓட்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் ஓவர் ஆக்டிங்? ஹாய் ஓம்கார். ஹாய். ப்ரெசன்டேஷன் ரெடியா? குட். சேலம் ட்ரிப் எப்படி இருந்தது? அவனுக்கு கொஞ்சம் கூட எமோஷன்ஸ் இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட 4 பேர் பிரச்சனை பண்ண காப்பாற்ற மாட்டானா? அவனுக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கான்? ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் வேலையை பாருங்க. கம், நான் சொல்கிறேன். அவன் அப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இஷிதா. அவன் அம்மா அப்பா கூட காரில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. சுற்றிலும் அவ்வளோ பேரும் ஐயோ அம்மான்னு தான் கத்துனாங்களே தவிர ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலை. அதனால உங்கள் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அதனால அவன் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அவனோட படிப்பும் பாதியிலே நின்றுச்சு. அன்னையிலிருந்து அவனுக்கு மனுஷங்கனாலே ஏதோ ஒரு வெறுப்பு. எது எப்படி இருந்தாலும் இஷிதா, ரிஷி ரொம்ப நல்ல பையன். Hi bro. Hi bro. Hey. Yeah bro. என்ன ப்ரோ, ஃபுல் ஹாப்பியா இருக்க போல. அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று நைட்டு பாஸ் சொன்னதுனால ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி செஞ்சுட்டேன். நைட்டு 2 மணி வரைக்கும் இருந்து லேண்ட்லைன்ல கால் பண்ணி சொல்லிட்டேன். பாஸ் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். தேங்க்ஸுக்கு மேல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான் மச்சான். எனி டைம் பாஸ் கிட்ட இருந்து கால் வரலாம். இந்தா உன் சேலரி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லலாம். நீ வேணா பாரு. இது வந்துருச்சுல. ஹலோ சார், குட் மார்னிங் சார். நேற்று நான் பண்ண வேலையில் ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்களா சார்? நீ ஒரு தடவை கேபின் வந்தால் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் சார், வந்துடுறேன் சார். மச்சான் சொன்னல மச்சான், கால் வந்துருச்சு. ப்ரொமோஷன் ஃபிக்ஸ்டுடா மச்சான். இந்த முறை கண்டிப்பா சேலரி ஏத்த போறாங்க மச்சான். ரைட் மச்சான், டிப்பாம் டப்பாம் தான். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார். ஹேய் வாமா உட்காரு. சார், நேத்திக்கு முன்ன சில பேங்க் கோர்ஸ்ல இருந்து 25 பைசா ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தான்ல, என்ன பண்ண? நீங்க தப்பா சொல்றீங்க சார். 25 பைசா இல்ல, 25 ருபீஸ். இந்த காலத்துல 25 பைசா எப்படி சார் குறைப்பீங்க? டேய், அது இல்லாததால் தான் 25 பைசா ரவுண்ட் அப் பண்ணி எல்லா அக்கௌண்ட்ஸ்ல இருந்தும் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? எல்லா அக்கௌண்ட்ல இருந்தும் 25 பைசா ரிமூவ் பண்ணிட்ட. எல்லாரும்னா எத்தனை பேருன்னு தெரியுமா உனக்கு? தோராயமா 10 லட்சம் கஸ்டமர்ஸ். நீ பண்ண காரியத்துல 2.5 crores டிஃபரன்ஸ் வந்திருக்கு. நம்ம கிளைண்ட்டுக்கு இருக்கிற 5000 பிரான்ச்சஸ் எல்லாம் ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்ம சேர்மன் ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாரு. சார், அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் தரமாட்டீங்களா சார்? டேய், நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை இங்கிலீஷ்ல கூட என்னால திட்ட முடியல. என்ன சார்? புரியல சார். சார் போடா வெளியில. டேய், மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சதா? விட்டுட்டேன். அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகாது. என்னடா ஆச்சு? விசுவல்ஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொன்ன. அதுல சிக்கனும் உட்காவும் மிக்ஸ் ஆயிடுச்சுடா. இரு, பிரேக்கப் சொல்லிட்டு வரேன். டேய் எதுக்குடா? என்னாச்சுன்னு சொல்றா. இரு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். ஃபுல் ஹேங்கோரில் இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன். வை. ஹேங் ஓவர்ல இருக்கலாம்டா. டேய் அமைதியாடுறா, டென்ஷன் ஆகாத. Hi, mummy. How was your day? மம்மி எனக்கு எக் நூடுல்ஸ் Okay, வேணும். செல்லம், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சஞ்சு, ஸ்கூலுக்கு போனியா? போனப்பா.
என்னாச்சுங்க? போய் கூட சொல்றியா? சினிமாக்கு போயிருக்கான் இவன். நீ எங்க போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தோலை உரிச்சிடுவேன் உன்னை. கெட் லாஸ்ட். என்னங்க உங்க ஆபீஸ் டென்ஷன்ல வீட்ல காட்டிட்டு இருக்கீங்களா? அவன் ஸ்கூல்ல அனிமேஷன் மூவி கூட்டிட்டு போனாங்க. அவன் என் பெர்மிஷன் கேட்டு தான் போனான். விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க முழுசா தெரிஞ்சுக்கோங்க. போங்க, போயிட்டு அவன்கிட்ட சாரி கேளுங்க. ஏதோ ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். ஆனா நான் அவனுக்கு சாரி சொன்னா அது கரெக்ட் இல்லை. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. சஞ்சு, ஹலோ, ஹலோ, உன்கிட்ட பேசி ஆகணும் இப்பவே. நான் இங்க பெருமாள் கோயில தான் இருக்கேன், நீ அங்க வந்துரு. எங்க வீட்ல சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அட்லீஸ்ட் எக்கு கூட டச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வர போற மருமக சரக்கு அடிக்கிறான்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, சரக்குனா எனக்கு கூட சுத்தமா பிடிக்காது. ஓகே, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் விட்டுருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அவ்வளவுதானே? அதுக்காக போய் முகத்தை இப்படியா வச்சிருப்ப? ப்ராமிஸ். ப்ரோ, Hi Berry. ஹாய். How are you? Hey, long time. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. கம், Yeah. Govind. This is Varun, my childhood dearest friend. Varun, this is Govind, my boyfriend. Wow, super boss. Congratulations. You are very lucky boss. வினிதா மாதிரி ஃபிகர் கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயம் இல்லல்ல. என்னடா ஃபோன் கூட பண்ணாம யூஎஸ்ல இருந்து அப்படியே வந்துட்ட? ஆக்சுவலி டைரக்டா சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் வந்தேன். வீட்டுக்கு போனா ஆன்ட்டி நீ இங்க இருக்கறதா சொன்னாங்க. அதனால தான் இங்க வந்தேன். பாஸ், இந்த 1 வீக் வினிதா என்கிட்ட விட்டுருங்க பாஸ். அதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. பை. பை. இப்போ எங்க போறோம்? எங்க வேணா போலாம். ஐம் சாரி ரிஷி. உன்னோட வேதனையை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்றதுக்காக எல்லா மனுஷங்களையும் நீ இந்த மாதிரி வெறுக்கிறது நல்லதே இல்லை. உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ இப்படி இருந்தன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாய். யாரோ எங்கேயோ தப்பு பண்ணாங்கன்றதுக்காக இப்படி எல்லாரையும் வெறுக்கிறது நல்லதில்லை ரிஷி. உன்னோட பேரண்ட்ஸ் நீ எங்க இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீயே யோசிச்சுக்கோ, நீ இந்த மாதிரி இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? கைஸ், கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் நடக்குது. நீங்கள் உடனே ஸ்போர்ட்ஸோட கிளம்பி வாங்க. சீக்கிரமாக கிளம்பி வாங்க.